அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மன்சூர் அலிகானுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிவிட்டதே என்றுதான் கேட்க தோன்றுகிறது. பாஜகவுடனான கூட்டணி முறிவு என அறிவித்ததில் இருந்து அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று சூளுரைத்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்போதைய நிலையை பார்க்கும்போது கூட்டணியே அமையுமா என்ற கேள்விதான் எழுகிறது. தேர்தல் தேதி அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில் நிலையான கூட்டணி அமையாமல் அதிமுக திணறி வருகிறது. திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு சில கட்சிகள் தங்கள் பக்கம் வரலாம் என நினைத்து காத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இது ஒரு புறம் இருக்க, கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் பயணித்த தமிழ் மாநில காங்கிரஸ், ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட சிறிய கட்சிகளை பாஜக மொத்தமாக இழுத்து கொண்டு போய்விட்டது. அதிலும் சரத்குமார் இன்னும் ஒரு படி மேலே போய் கட்சியவே கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்து விட்டார். சிறிய கட்சிகள் தான் இப்படி என்றால், கூட்டணியில் இருந்த அடுத்த பெரிய கட்சியான பாமகவும் பாஜக பக்கமே இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒப்பந்தமே கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகி வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு சி.வி. சண்முகம் அடிக்கடி விசிட் அடித்து பாமகவை தங்கள் பக்கம் இழுக்க பேசி பார்த்தும் பலன் கிடைக்காமல் போய்விட்டது. தேமுதிகவின் நிலைப்பாடு இன்னும் கணிக்க முடியாத நிலையிலே நீடிக்கும் நிலையில் தற்போதைக்கு அதிமுக கூட்டணிக்கு புரட்சி பாரதம், புதிய தமிழகம், எஸ்டிபிஐ கட்சிகள் மட்டுமே வந்திருக்கின்றன. இந்த சூழலில் மன்சூர் அலிகானை அழைத்து அதிமுக தலைமையகத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியது அதிமுகவின் பரிதாப நிலையை வெளிக்காட்டியுள்ளது. கூட்டணிக்கு எந்த கட்சியும் வராத நிலையில் மன்சூர் அலிகானை அழைத்து பேசும் அளவுக்கு அதிமுக ஆளாகிவிட்டது. அதிமுகவின் பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை மன்சூர் அலிகான் நடத்தி வருகிறார் என்பதே பெரும்பாலானோருக்கு தெரிய வருகிறது. இன்னும் சொல்ல போனால், மன்சூர் அலிகான் தேர்தலில் நின்றால் சொந்த குடும்பமே ஓட்டு போடுமா என்பது சந்தேகம்தான். இதுவரையிலும் பல கட்சிகளுடன் சேர்ந்து தேர்தலில் நின்ற மன்சூர் அலிகான் ஒரு தேர்தலிலும் ஜெயித்தது கிடையாது. மன்சூர் அலிகானின் அதிகபட்ச பலமே சோசியல் மீடியாவின் மீம்ஸ் தான். அப்படி இருக்கையில் மன்சூர் அலிகானிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் அளவுக்கு அதிமுக தரம் தாழ்ந்து கீழே இறங்கி வந்திருப்பது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2014 தேர்தலின் போது மோடியா லேடியா என சூளுரைத்து தேர்தலை சந்தித்த ஜெயலலிதா தமிழகத்தில் 37 தொகுதிகளை தன்வசப்படுத்தினார். அப்படி கம்பீர தலைவர் வழி நடத்திய அதிமுக என்ற மாபெரும் கட்சி வேலூர் தொகுதி வேண்டுமா, ஆரணி தொகுதி வேண்டுமா என மன்சூர் அலிகானை தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதை பார்த்து அதிமுகவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்வதை தவிர வேறு வழியே இல்லை. இன்னும் அல்டிமேட்டாக அதிமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை என மன்சூர் அலிகான் அறிக்கை விட்டிருப்பதை பார்க்கும்போது இந்த கொடுமையை எல்லாம் தமிழக தேர்தல் களம் சந்திக்க வேண்டுமா என தலையில்தான் அடித்து கொள்ள வேண்டும் போல. தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளில் திமுக தொகுதி பங்கீட்டை முடித்தே விட்டது. ஆனால் இன்னும் நிலையான கூட்டணிக்கு அதிமுகவோ திணறி திக்குமுக்காடி வருகிறது. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக பலவீனமாகிறது என்ற விமர்சனத்திற்கும் வழிவகுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.